எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் புதுசாக ஒரு லஞ்ச் வீடியோ மாதிரி ட்ரை பண்ணலாம், அதாவது வெறும் லஞ்ச் மட்டும் பண்ணுற வீடியோ ட்ரை பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த வீடியோ. மதியம் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்வாஷரில் உள்ள பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, என்னோடய மாமியார் வந்திருக்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும். அவங்க பாத்திரம் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி இங்கே வெளியே வச்சுருவாங்க. நான் அதை எடுத்து திரும்ப டிஷ்வாஷரில் லோட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்புறம் கிச்சனில் அங்கங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இல்லை அங்கங்கே அது ஒன்று ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலையே ஓடாது. அதனால் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச பட்டாணி, அந்த பட்டாணி நல்லா எடுத்துகிட்டு நான் ஊற வைக்கலை. ஊற வச்சுருந்திங்கன்னா ஒரு விசிலே வெந்துடும். நான் ஊற வைக்காதனால ஒரு 10 விசில் தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் விட்டுட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி விசில் போட்டு மூடி குக்கரில் வேக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரைஸ்க்கும் தண்ணியை எடுத்து வேக வச்சாச்சு. ரைஸ் நல்லா கொதிச்சு வரையும் ஊற வச்ச ரைஸையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் அது வாட்டுக்கு ரெடி ஆயிடும். அப்புறம் ஒரு பேனில் பார்த்திங்கன்னா காய் பண்ணுறதுக்காக ஒரு கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, கொஞ்சம் வித்தியாசமான காய் இது. நம்ம ஒரு குட்டி கார்ன் இருக்குது பார்த்திங்களா, மினி அந்த கார்ன், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு சால்ட்டு அப்புறம் சீரகம் பெப்பரும் அரைச்சி வச்ச பொடி வச்சுருப்பேன். அதையும் போட்டு நல்லா அது ஒரு 3 to 5 மினிட்ஸில் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அதை எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அஸ்பரகஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் ஒரு இது இருக்கும், பீன்ஸ் மாதிரி, அதையும் போட்டு சேம் அதே மாதிரி சால்ட்டு அந்த சீரக பொடி பெப்பர் பொடி போட்டு நல்லா வதக்கி அதையும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்கோலி சேம் மெத்தடு தான். அதையும் நல்லா வதக்கிட்டு அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து வேக வச்சுட்டு இங்கிட்ட சைடு ரசப்பொடி காலி ஆயிடுச்சு ரசம் பண்ணுறதுக்கு. ஸோ ரசப்பொடி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் சைடு பை சைடாக வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் ஒரு 7-8 பல் பூண்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொட்டி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் போட்டுட்டு நல்லா உப்பு எதுவுமே போட தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாத்துலேயும் தனித்தனியாக போட்டேன். ஸோ நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்துட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு போட்டிருக்கனால. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எந்த கப்பில் எடுக்குமோ 4 கப்பு மல்லி, கப்பில் 2 கப்பு சீரகம், இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்ததுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு அது மிக்ஸி ஜாருக்கு எடுத்து மாற்றியாச்சு. திரும்ப அதே பேனில் பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 2 கப், எந்த கப்பிலவோ அது 2 கப்பு. அப்புறம் பெப்பர் ஒரு 2.5 கப்பு எடுத்துகிட்டு ரெட் சில்லி ஒரு 5 ரெட் சில்லி காரத்துக்கு ஒரு 3 ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிட்டேன். அது ஆறுனதும் அதில் கொஞ்சம் நம்ம பெருங்காய பொடி சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்கும் எடுத்து எக்கு பாய்லர் மிஷினில் வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் திரும்ப அந்த பேன் பொரியல் பண்ணேன் இல்லையா, அதே பேனில் எடுத்து வச்சுட்டு அந்த பட்டாணி வேக வச்சுருந்தால் அதை ஒரு மசால் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் ஒரு 5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த கேப்பில் எங்கிட்ட பட்டாணி வெந்துருச்சு. ஸோ பட்டாணி தனியாக எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் வீட்டு குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன், மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டு அந்த தக்காளியோடு நல்லா சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கும், ட்ரை ஆகி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச பட்டாணியும் சேர்த்து லைட்டாக ஒரு ரொம்ப கெட்டியான கன்சிஸ்டன்சி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுட்டா போதும். இங்கே ரசப்பொடிக்கும் எடுத்து அரைச்சி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்பப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ரசம் வைக்கும் போதெல்லாம். அப்போ ரசம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பட்டாணி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி தனியாக எடுத்து ஊற்றி அதில் புளி ஊற வச்சுருந்த புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அரைச்சி வச்ச அந்த தக்காளியும் சேர்த்து அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணியாச்சு. அந்த கேப்பில் எங்கிட்ட பட்டாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த பட்டாணி மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அப்புறம் இங்கிட்ட ரசத்துக்கு 2 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்ச அந்த ரசப்பொடி ஒரு 2 டீஸ்பூன், உப்பு போட்டு நம்ம எவ்வளோ ரசம் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மேலே கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாவது நல்லா கொதிச்சு இதுக்கப்புறம் தான் நான் வந்து ரசம் இறக்குவேன். எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப ஒரு 2-3 வருஷமாக அந்த மாதிரி தான் வச்சுட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ லஞ்ச் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவும் முந்தின நாள் அந்த மாதிரிலாம் நான் மேக்ஸிமம் பண்ணி வைக்க மாட்டேன். அன்றைக்கி என்ன காய் வீட்டில் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து லஞ்ச் வீட்டில் பண்ணுறது. பட் ஆனால் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்தில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நாளாவது நல்லா ஹெல்த்தியாக பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி பண்ணது. கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த லஞ்ச் மெனு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு லஞ்ச் மெனு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.